திருச்சிற்றம்பலம். நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்தை சிந்திக்க இருக்கின்றோம். நம்பி ஆரூரப் பெருமான் திருத்தொண்ட தொகையில் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாரை வணங்குகின்ற பொழுது அந்த சிறப்பு மிக்க வண்ணமாக அவருடைய வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது, எம்பிரான் நாயனாரை சொல்லுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார்கள், வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்று குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய நாயனார் சேதி நாடு என்று சொல்லப்பெறுகிற திருநாட்டில் திருக்கோவலூர் என்ற ஊரை தலைநகராக கொண்டு இன்று திருக்கோவிலூர் என்று வழங்கப்பெறுகிறது. பழைய பெயர் திருக்கோவலூர் என்று சொல்லப்பெறுவது அட்டவீரட்டான தலங்கள் 8 திருத்தலங்களில் ஒன்றாக இருப்பது. அந்த நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிகின்றவராக விளங்குகிறார் மெய்ப்பொருள் நாயனார். மலாடர் கோமான் என போற்றப் பெறுபவர். அவர் தனக்கு கிடைத்த செல்வங்களை இறைவனுடைய கருணையினாலே கிடைத்தவை என கொண்டு அவற்றை ஆலய வழிபாடுகளுக்கும் அடியவர்களுக்கும் கொடுத்து நல் ஆட்சி புரிந்து வருகிறார். அவர் எப்படி தன்னுடைய செல்வத்தை கொண்டு பயன் பெற்றார் என்று சொல்லுகின்ற பொழுது, தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி ஒங்க குறைவு அற கொடுத்து வந்தார் என்று குறிப்பிடுவார். எனவே தேடிய மாடு என்றும் நீடு செல்வம் என்று செல்வத்தை 2ஆக காட்டியிருக்கிறார். ஆழமான இடம். அவ்வாறு அடியவர்களுக்கும் ஆலயத்திற்கும் கொடுத்து வந்து நல்லாட்சி புரிந்து வருகிற நிலையில் இவருடைய பெருமை வளர்ந்து கொண்டே இருப்பதை கண்டு தன்னுடைய நாட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய நாட்டை சார்ந்த ஒருவன் இவர் மீது பொருந்தாத ஒரு பகையை தன் உள்ளத்தில் கொண்டார். அவன் பெயர் முத்தநாதன் என்று பெயர். இவரிடத்திலே பல முறை போருக்கு வருகிறான். ஒவ்வொரு முறையும் அந்த போரிலே தோல்வியை தழுவி அவமானப்பட்டு திரும்பி செல்லுகிறார். இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் ஒரு முறை போர் நடைபெறுகிறது. நம்முடைய நாயனார் அவரை வெட்டி வீழ்த்துவதற்காக முற்படுகிற நேரத்திலே புறமுதுகு காட்டி ஓடிவிடுகிறான் முத்தநாதன். அன்று இரவு முழுக்க அவனுக்கு உறக்கம் வரவில்லை. எனவே ஏதாவது ஒன்று செய்து இவரை சூழ்ச்சியால் வெல்ல வேண்டும் என்று கருதினான். அப்ப என்ன செய்கிறான்? நாயனாரை பற்றி தொடர்ந்து சிந்தித்தான். அவருடைய பண்பு நலன்களை ஒழுக்கங்களை சிந்தித்தான். சிவனடியார்களுக்கு இவர் தீங்கு செய்ய மாட்டார் என்பதை சிந்தித்தவன் அதன் வழியாக இவரை எப்படியாவது இவன் நினைந்ததை செய்ய வேண்டும் என்று கருதி உடல் முழுக்க திருநீற்றை பூசிக்கொண்டு புத்தக கவலி என்று சொல்லக்கூடிய புத்தக ஏட்டினை எடுத்துக்கொண்டு அந்த புத்தக ஏட்டினுள்ளே ஒரு குறுவாள் மறைத்து வைத்து கொண்டு நம் நாயனாரை காண்பதற்காக திருக்கோவிலூருக்கு அரண்மனை வாயிலுக்கு வருகிறான். வாயில் காவலன் அடியவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அன்போடு வணங்கி, எங்கள் நாயனாரை வாரும் எழுந்தருளும் என்று சொல்ல அந்த தடைகளை தாண்டி கொண்டு ஒவ்வொரு பகுதியாக கடந்து உள்ளே வருகிறான் முத்தநாதன். நிறைவாக இருக்கக்கூடிய தனி தடை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது தத்தன் என்கிற மெய்க்காவலன் நின்று கொண்டு நிற்கிறான். வந்த இந்த முத்தநாதனை பார்த்து, அடியவரே, இறையோன் துயில் கொள்ளும், பிறகு தாங்கள் பார்க்கலாமே என்று சொல்லுகிறார். அப்பொழுது, இல்லை, நான் அவருக்கு ஒன்றை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். ஏன், சிவனடியார்கள் தன்னை எப்பொழுதும் சந்திக்கலாம் என்று மன்னன் அறிவுறுத்தி இருப்பதை அறிந்த முத்தநாதன் அந்த தனித்தடையை விலக்கி கொண்டு அந்த வாயில் உள்ளே நுழைகிறான். அப்படி நுழைகின்ற பொழுது மெய்ப்பொருள் நாயனார் உறங்கிக் கொண்டிருக்கிறார். மாதேவி அருகிலே அமர்ந்து பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை கண்ட மாத்திரத்தில் நின்று விடாமல் மேலும் நெருங்குகிறான் முத்தநாதன். மாதேவியார் அடியவர் ஒருவர் தங்களை காண வந்திருக்கிறார் என்று மெய்ப்பொருள் நாயனாரிடத்து சொன்ன மாத்திரத்தில் வணங்கிக் கொண்டே எழுந்தார் மெய்ப்பொருள் நாயனார். எழுந்து நின்று, தாங்கள் வந்தது எங்களுடைய தவம் என்று வணங்கி நிற்க அவன் சொல்லுகிறான், உன்னுடைய கடவுள் சொன்ன ஆகம நூல், எத்தகைய நூல்? மண்மேல் எங்கும் இல்லாதது ஒன்று எனக்கு கிடைத்திருக்கிறது, அதை நான் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்ல தாங்கள் அருள வேண்டும் என்று வணங்கி நிற்கிறார் மெய்ப்பொருள் நாயனார். அப்போது அவன் சொல்லுகிறான், மாதேவியும் தவிர்த்து விட வேண்டும், ஆக நீயும் நானும் வேறிடத்து இருக்க வேண்டும் என்று சொல்ல மனைவியாரை பார்த்தார். அவர்கள் குறிப்பு உணர்ந்து அவ்விடத்தை விட்டு அகன்று சென்றார்கள். முத்தநாதனை இருக்கையிலே அமர்த்து ஆசனத்திடை அமர வைத்து விட்டு நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார்
அமர்ந்து பாடம் கேட்க முற்படுகிறார். எப்பொழுதுமே இது ஒரு பாடம் சொல்பவர் உயர்ந்து இருக்க வேண்டும், கேட்பவர் கீழ் இருக்க வேண்டும். அந்த வகையில் மெய்ப்பொருள் நாயனார் வணங்கி ஆகம நூல் பொருளை சொல்ல வேண்டும் என்று வணங்கி நிற்கும் பொழுது புத்தக கவலையை அவிழ்ப்பான் போன்று அதை அவிழ்த்து அதனுள் மறைத்து வைத்திருந்த குருவால் எடுத்துக்கொண்டு நாயனாரை தன் கையில் இருந்த அந்த படை கருவியால் தான் நினைத்ததை செய்து முடித்தான். நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். சேக்கிழார் பெருமான் இந்த இடத்தில் முத்தநாதன் கத்தியை எடுத்துக்கொண்டு மெய்ப்பொருள் நாயனாரை குத்தினான் என்று சொல்லலைங்க. என்ன சொன்ன? நினைந்த அப்பரிசே செய்தான் என்று குறிப்பிடுகிறார். இந்த புராணத்தில் மங்கள சொல்லை தவிர அமங்கல சொல்லை 4286 பாடலில் எங்கும் பயன்படுத்தவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே கொலை செய்தான் என்று சொல்லாமல் நினைந்து அப்பரிசை செய்தான் என்று காட்டினார். இப்பொழுது மெய்ப்பொருள் நாயனாரை அவன் குத்திய நிலையில அப்படியே நிலத்திடை விழுகிறார். இவன் உள்ளே நுழைகின்ற பொழுதே மனம் அங்கு வைத்த அந்த தத்தன் இந்த அடியவர் தடையை மீறி செல்லுகிறார் என்று கருதியவன் சத்தம் கேட்ட மாத்திரத்தில் வாள் உருவிக்கொண்டு வேகமாக வந்து நிற்க நம் மெய்ப்பொருள் நாயனார் கையை காட்டிக்கொண்டே தடுத்து கொண்டே நிலத்திடை விழுகிறார். தத்தா நமர் என்று குறிப்பிடுகிறார். மெய்ப்பொருள் நாயனார் தன் காவலனை பார்த்து சொல்லுகிறார், இவன் நம்முடைய அடியவர், இவருக்கு எந்த தீங்கும் நிகழக்கூடாது என்று கையை தடுத்து கொண்டே நிலத்திடை விழுகிறார். பதறிக்கொண்டு வந்து வணங்கிய அந்த காவலன் முதல்வனை பார்த்து கேட்கிற, பெருமானே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இந்த அடியவருக்கு எந்த தீங்கும் நேராத வண்ணம் நாட்டின் எல்லை வரை சென்று பாதுகாப்பாக விட்டுவிட்டு வா என்று சொல்லுகிறார். தத்தன் முத்தநாதனை அழைத்து கொண்டு வெளியே வருகின்ற பொழுது செய்தி அறிந்தவர்கள் கொல்வதற்காக சூழ்ந்து நிற்கிறார்கள். ஆனால் இது இறைவனுடைய ஆணை என்று அவர்களையெல்லாம் தடுத்து கொண்டு பாதுகாப்பாக ஊரினுடைய நகரினுடைய புறப்பகுதி எல்லைக்கு சென்று விட்டு திரும்பி வருகிறான் தத்தன். வந்து தன்னுடைய தலைவராகிய மெய்ப்பொருள் நாயனாரை வணங்கி, பெருமானே தங்களுடைய ஆணையின் வண்ணம் வந்த அடியவரை நான் பாதுகாப்பாக விட்டுவிட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு மனத்திலே கொண்ட மகிழ்ச்சி இருக்கிறதே, நீர் ஐயர், நீ செய்தது எனக்கு வேறு யார் செய்ய வல்லார் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். அது மட்டுமல்ல, நான் இந்த திருநீற்று நெறியை பாதுகாத்தது போல தன்னுடைய மனைவி, குழந்தைகள், அரசியல் ஆயத்தார் அனைவரையும் அழைத்து திருநீற்று நெறி பாதுகாத்து உய்ப்பீர் என்று அம்பலத்து ஆடுகிற பெருமானின் திருவடியை சிந்தித்து அவன் திருவடி நீழல் சேர்ந்தார் மெய்ப்பொருள் நாயனார் என்று சொல்லி அவருடைய வரலாற்றை நிறைவு செய்து நாம் நாளை மீண்டும் ஒரு அடியோர் வரலாற்றோடு சந்திப்போம் என்று சொல்லி அன்பர்கள் தொடர்ந்து நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப்பில் இணைந்திருப்போமாக. திருச்சிற்றம்பலம். திருவண்ணாமலையில் எந்த இடத்துலமா ராஜகோபால் வந்து